ஓடி ஆடி சம்பாதிச்சு களைச்சி ஓய்வு பெற்ற ஒருத்தர் தன்னுடைய அங்கலாய்ப்ப கவிதையா வடிச்சிருக்காரு. அத வாசிக்கிறேன் கேளுங்க. நான் யார்? ஓய்வு பெற்ற பின் வேலை இல்லாமல், செய்வதற்கு ஒன்றுமில்லாமல், மௌனம் மட்டுமே எதிரொலிக்கும் நிசப்தமான என் வீட்டில் நான் என் உண்மையான சுயத்தை தேட ஆரம்பித்தேன். நான் யார்? பங்களாக்களை கட்டினேன், பண்ணை வீடுகளை பெருக்கினேன், வங்கிகளில் வைப்புத் தொகைக்கும் பஞ்சமில்லை. ஆனால் இன்றோ 4 சுவர்களுக்குள் முடங்கி கிடக்கின்றேன். சைக்கிள், மோப்பெட், பைக், கார் என்று வேகமாக முன்னேறினேன். ஆனால் இன்றோ மெதுவாக, தனிமையாக நடக்கின்றேன் என் அறைக்குள். பல மாநிலங்கள், நாடுகள், கண்டங்கள் சென்று வந்தேன். ஆனால் இன்று என் பயணம் நான் படுக்கும் அறையிலிருந்து ஹாலுக்கு செல்வது மட்டுமே. பல நாட்டு கலாச்சாரங்களையும் பாரம்பரியங்களையும் கற்றுத் தேர்ந்தேன். ஆனால் இன்று என் குடும்பத்தாரை புரிந்து கொள்ள அல்லாடுகின்றேன். பிறந்த நாட்களையும் திருமண வைபோவங்களையும் பட்டோடமாக கொண்டாடினேன். ஆனால் இன்று பசித்து சாப்பிடுவது, நல்ல தூக்கம், இது மட்டும்தான் வாழ்வின் குறிக்கோளாக இருக்கின்றது. தங்கம், வெள்ளி, வைரம், முத்து லாக்கரில் தூங்கிக் கொண்டிருக்கின்றன. என் விலை உயர்ந்த ஆடைகள் அலமாரியில் சீந்துவாரற்று கிடக்கின்றன. இன்று நான் மெல்லிய எளிமையான பருத்தி ஆடையில் சுகம் காண்கின்றேன். வாழ்வில் மேடு பள்ளத்தை பார்த்துவிட்டேன். இப்பொழுது இந்த அமைதியான தருணத்தில் என் ஆன்மா மென்மையாகச் சொல்கிறது, போதும் பயணியே, உன் இறுதி பயணத்துக்கு ஆயத்தப்படு. மனசு ஏங்குகிறது, எனக்கு மட்டும் வாழ இன்னுமொரு வாய்ப்பு கிடைத்தால். பணம் ஈட்டும் மெஷினாக இருக்க மாட்டேன். உண்மையான மனிதனாய், நற்பண்புகளுக்கு, குடும்பத்துக்கு, அன்புக்கு மதிப்பு கொடுத்து வாழுவேன். எப்படிப்பட்ட கவிதை பாத்தீங்களா? இன்னொரு வாய்ப்பு நம்ம யாருக்குமே கிடைக்காது. இந்த உலகத்துல இருக்கும் நாட்கள்ல உண்மையான மனிதர்களா வாழுவோம். நற்பண்புகளுக்கு, குடும்பத்துக்கு, அன்புக்கு மதிப்பு கொடுப்போம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம்.